அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 வெளியான ஜாய் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். இந்த படம் 1968 ஆரம்பிக்குது. டாக்டர் ராபர்ட் எட்வர்ட் அப்படின்றவர் எலிகளை வச்சு செயற்கை முறையில் கருத்தரிப்பது பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இதில் அவர் ஓரளவு வெற்றி பெற்றவன இதே முறையை பயன்படுத்தி மனிதர்கள்கிட்ட இந்த முறையை பயன்படுத்தி உலகத்தில் இருக்கிற குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்க வைக்க முடியுமா அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக ஜீன் பாடி அப்படின்ற ஒரு பெண் அவர்கிட்ட வேலைக்கு சேர்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கும்போது இப்போ எட்வர்டுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, இந்த செயற்கை முறையில் கருத்தரிக்கும் விஷயத்தை ஆராய்ச்சியில் பண்ணும்போது, மனிதர்கிட்ட பண்ணும்போது, குறிப்பாக பெண்களுக்கு அவங்களுடைய ஓவரியிலிருந்து முட்டையை பிரித்தெடுக்கணும். அந்த ஓவரியிலிருந்து முட்டையை பிரித்தெடுக்கும்போது ஒரு மைனூட்டான சர்ஜரி ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. அந்த சர்ஜரி பண்ணி தான் அந்த ஓவரியிலேருந்து முட்டையை பிரித்தெடுக்க முடியும். அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒரு திறமையான அனுபவம் உள்ள ஒரு சீனியர் டாக்டர் இவங்களுக்கு வேணும். அப்போது இதை பற்றி அவங்க யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு செமினாருக்கு போகிறாங்க. அந்த செமினாரில் டாக்டர் பெட்ரிக் அப்படின்ற ஒரு சீனியர் டாக்டரை இவங்க மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட இவங்களுடைய ஐடியாவை சொல்கிறாங்க. அவர்கிட்ட இது மாதிரி செயற்கை முறையில் கருத்தரிக்க முடியுமா, குழந்தைங்களை பிறக்க வைக்க முடியுமா அப்படின்ட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்களுடைய ஐடியாவை சொல்கிறாங்க. அவரும் அதை கேட்டுட்டு ஆரம்பத்தில் மறுத்தாலும் சரின்னு சம்மதிக்கிறார். இப்போ இந்த 3 விஞ்ஞானிகளும் சேர்ந்து இந்த செயற்கை முறையில் கருத்தரிக்கும் ஆராய்ச்சியை மேற்கொண்டு தொடர்ந்து போகிறாங்க. அப்படி அவங்க தொடர்ந்து போகும்போது அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க பட்ட அவமானங்கள், அவங்களுக்கு ஏற்பட்ட தடங்கள்லாம் என்ன, அதையும் மீறிக்கிட்டு 1978க்கு அப்புறம் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த மாபெரும் விஞ்ஞான கண்டுபிடிப்பை அவங்க கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படம் சண்டை, டான்ஸு, காமெடி இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு வர ரசிகர்களுக்கு உண்டான படம் அல்ல. இந்த படம் உண்மை சம்பவத்தை, ஒரு சரித்திர உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் பென் டேலர். ஆகவே இந்த படம் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். இந்த படம் கொஞ்சம் சாதாரணமாக தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா 68லேருந்து 78 வரைக்கும் எடுக்கிற அந்த காலகட்டத்தில் வர சீனுங்க உங்களுக்கு கொஞ்சம் இது சுமாராக தான் தெரியும். ஆனால் இந்த படத்தை நீங்கள் ஒரு 1/2 hour கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த படத்தில் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த படத்தை இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களால் பார்க்காம இருக்கவே முடியாது. முக்கியமாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு உங்களை கண்கலங்க வச்சிரும். அந்த மாதிரி இந்த படத்தை இந்த படத்தினுடைய டைரக்டர் பிரமாதமாக எடுத்திருக்கிறாரு. முக்கியமாக இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி சொல்லணுன்னா ஒரு 3 பேரை முக்கியமாக சொல்லணும். ஒன்று ஜேம்ஸ் நாட்டன், அவர் தான் இந்த ராபர்ட் எட்வர்ட் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இன்னொன்று அந்த சீனியர் டாக்டர் பெட்ரிக் என்ற கேரக்டரில் பில் நை அப்படின்றவர் நடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது இந்த ஜீன் பாடி அந்த லேப் அசிஸ்டண்ட்டாக வர பெண் கேரக்டரில் தாம்சன் மெக்கன்சி அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க 3 பேருமே இந்த படத்தில் ஒரு தரமான நடிப்பை கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த தாம்சன் மெக்கன்சி அவங்க இந்த ஜீன் பாடி அப்படின்ற கேரக்டரில் ஒரு அபாரமான நடிப்பை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய நடிப்பு தான் இந்த படத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. முக்கியமாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் சீன் பிரமாதமாக அமைஞ்சது காரணமே இவங்களுடைய
கேரக்டர் தான். முக்கியமாக இந்த கேரக்டர் தான் இந்த படத்தில் ஏற்படும் எல்லா விஷயத்தையும் முன்னோக்கி தூக்கின்னு போகிறதே வந்து இந்த கேரக்டர் தான், இந்த ஜீன் பாண்டியன் கேரக்டர் தான். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு என்ன கேட்டால், இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ற இந்த அபாரமான விஞ்ஞானம், ராக்கெட்டில் வந்து நிலவுக்கு மனிதனை அமிச்சாங்க பாருங்கள், அந்த விஞ்ஞானத்தை விட ஒரு படி மேலானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.